ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எண்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நார்மலாக எல்லாருக்குமே நம்பர்ஸ் தெரியும். ஆனால் அந்த நம்பரில் சில சிஸ்டம்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு நம்பரை கொடுத்தா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அதோட எக்ஸ்பொனென்டியல் ஃபார்ம், அதாவது அடுக்குகளாக எப்படி எழுதுறது, அதோட பேஸ் என்ன, பவர் டேர்ம் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 216 அப்படின்னு ஒரு எண் எடுத்திருக்கேன். இந்த எண்ணை நம்ம எப்படி விரிவாக எழுதலாம்? 6 6 6 6 3 டைம் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த 216 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதோட அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், விரிவாக்கம் என்ன அப்படின்னா 6 × 6 × 6. அதாவது இது ஒரு ஸ்கொயர் டேர்மாவோ இல்லை ஒரு கியூப் டேர்ம், அதாவது வர்க்கமாவோ இல்லைன்னா கணமாவோ நம்ம மாற்றணும். இதை எப்படி நம்ம பவர் டேர்ம்ஸாக எழுதுறது, அடுக்குகளாக எப்படி மாற்றுறது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? சிம்பிளாக 6³ 6⁻³ அப்படின்னு எழுதலாம். இதுவும் ஒன்று தான். 6 × 6 × 6 அப்படின்னு எழுதுறதும் 6 பவரில் கியூப் போடுறதும் ஒன்று தான். ஏன்னா 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது 6³ 6⁻³ அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்படி இருந்தால் இதில் எது அடிமானம், பேஸ் எது? 6. கீழே என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் அடிமானம். ஓகே, அப்போ இதோட பவர் டேர்ம் என்ன? அடுக்கு என்ன? 3. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இப்போ 144 இது எந்த எண்ணோட ஸ்கொயர் நம்பர்? யோசிச்சு பாருங்க. கரெக்ட், 12ஓட ஸ்கொயர், அதாவது 12 × 12 அதோட வேல்யூ தான் 144. அப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளாக எழுதலாம்? அடுக்குகளாக மாற்றி எப்படி எழுதுறது? 12² 12⁻² அப்படின்னு எழுதலாம். இதில் எது அடிமானம், பேஸ் எது, கீழே என்ன இருக்கோ அதுதான் அடிமானம் 12. அப்போ இதில் எது அடுக்கு, பவர் என்ன? 2. ஓகே, இப்போ 64 எப்படி எழுத முடியும் நம்மளால? டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்களே, 8 × 8, அப்போது 8 8 64. அப்போ இதை நம்ம எழுதும் போது 8 × 8 அப்படின்னு எழுதலாம். இதை எப்படி நம்ம அடுக்குகளாக மாற்றுறது? 8², ஏன்னா 2 டைம் இருக்கு, அப்போ 8⁻² அப்படின்னு எழுதலாம். இதில் எது அடிமானம்? கீழே இருக்கிறது பேஸ் 8. அப்போ அடுக்கு பவரில் என்ன இருக்கு? 2. ஈஸியா இருக்கா? இப்போ 81 எப்படி எழுதலாம்? 9 × 9ன்னு எழுதலாம். அப்போ அதை எப்படி சிம்பிளா மாத்துறது? 9⁻². இதுல எது அடிமானம், பேஸ் எது? 9. பவர் என்ன இருக்கு? 2. ஓகே, இப்போ 343 இந்த நம்பர் எப்படி வந்திருக்கும்? ஒரு எண்ணோட வர்க்கமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணோட கணம், ஸ்கொயரா இருக்கலாம், இல்லைன்னா கியூபா இருக்கலாம். 343 அப்படின்றது 7 × 7 × 7. 7 3 முறை நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகே, அப்போ இது எப்படி நம்ம சிம்பிளா எழுதலாம்? 7⁻3 7³ 7⁻3. இதுல எது அடிமானம், பேஸ் எது? கீழே இருக்கிற 7. அப்போ அடுக்கு 3. ஈஸியா இருக்கா? அப்போ இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் டேர்ம்ஸ் எடுத்து அதோட விரிவாக்கம் என்ன, அடுக்கு என்ன, அடிமானம் என்ன, அது மாதிரி அதோட பவர் டேர்ம் என்ன அப்படின்னு நீங்களே பிரித்து எழுதி பார்க்கலாம். பாய்.